கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். 3ஆம் வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் யாக்கோப்பை சிநேகிக்கிறார். எப்படி சிநேகிக்கிறாரா? யாக்கோப்பு பேரை சொல்லி ஏசா அவங்க அண்ணன் தானான்னு கேட்கிறார். அப்படின்னா யாக்கோப்பை முன்பாக வைக்கிறார். ஏசாதான் மூத்த மகன், சேஷ்டபுத்திர பாகம். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நம்ம நிறைய செய்தியில கேட்டிருக்கிறோம். யாக்கோப்பு கூடாரவாசியும் குணசாலி, குடும்பத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவன் 2 பிள்ளைகளை கர்த்தர் யாக்கோப்பை தெரிந்து கொள்ளுகிறார். யாக்கோப்பை தெரிந்து கொண்டதுனால யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா ஏசா என்று சொல்லுகிறார். ஏசாவின் சகோதரன் யாக்கோப்பு என்று சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. அதுதான் ஒரு சிநேகிக்கிற அன்பு. சொல்லுவாங்க, ஒருவர் மேல அன்பு வச்சா அந்த அவரை வச்சுதான் மற்றவங்கள சொல்லுவாங்க. இவங்க இன்னாரோட தம்பி தானே, இவங்க இன்னாரோட அண்ணன் தானேன்னு சொல்லுவாங்க. அதே போல யாக்கோப்பை முன்பாக வைத்து ஏசாவை பிற்பாடு சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார் என்று சொன்னால் நம்மளை முன்பாக வைக்கிறார் என்று அர்த்தம். அதனாலதான் எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? அவன் 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, ஆனா நான் யாக்கோப்பை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் யாக்கோப்பை தெரிந்து கொள்ளுகிறார்? யாக்கோப்பு எல்லாவற்றிலும் பலி செலுத்தினார். யாக்கோப்பு கர்த்தரை முன்னாடி வைத்தார். யாக்கோப்பு தேவனோடு போராடி மேற்கொண்டார். யாக்கோப்பு தாய்க்கு பிரியமாயிருந்தார். இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் முதல்ல குணசாலியாய் நாம் இருக்க வேண்டும். யாக்கோப்பு ஒரு குணசாலி. அதனாலதான் வேதம் அப்படி அழகாய் சொல்லி கொடுக்கிறது. அப்போ கர்த்தர் யாக்கோப்பை வச்சு ஏசாவை சொல்றார். யாக்கோப்பு சகோதரன் தானே அப்படி சொல்றார். ஏன் ஏசாவின் சகோதரன் தானே யாக்கோப்புன்னு சொல்லல? ஏன்னா யாக்கோப்பு தான் அவருக்கு பிரியமாய் நடந்தார், தெரிந்து கொண்டார். அதுபோல தேவன் உங்க குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி வாழுகிற பகுதியில் உங்களை வச்சு உங்க சகோதரர்களை சொல்லணும், உங்களை வச்சு உங்க குடும்பத்தை சொல்லணும். இன்னாருடைய மகன்னு சொல்றது பெருமை இல்லை, இவருடைய தகப்பன் அவர் தான் என்று சொல்லணும். அதுதான் பெரிய ஒரு தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு அங்கீகாரம். அதனால தேவன் நம்மளை சிநேகிக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வசனத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேதத்தினுடைய மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் நிரம்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.